ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயத்த ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நமக்கு பாப்புலேஷன் மற்றும் சாம்பிள் பற்றி ஏற்கனவே தெரியும். ஒருவேளை ஒட்டுமொத்த குரூப் கிட்ட இருந்தும் டேட்டா கலெக்ட் பண்ணால் பாப்புலேஷன்னும், அப்படி கலெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் பாப்புலேஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன குரூப் கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணுறது சாம்பிள்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிஷியன் பாப்புலேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கும் போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n ஃபார்முலாவும், சாம்பிளுக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் x பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1 ஃபார்முலாவும் பயன்படுத்துகிறாங்க. இதுல மியூ பாப்புலேஷன் மீனையும் கேபிட்டல் N பாப்புலேஷனோட மொத்த டேட்டா கவுண்ட்டையும், அதே மாதிரி எக்ஸ் பார் சாம்பிள் மீனையும் ஸ்மால் n சாம்பிளோட மொத்த கவுண்ட்டையும் குறிக்குது. சாம்பிள்ல n-1 பயன்படுத்தும் போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாப்புலேஷனோட குட் எஸ்டிமேஷனா இருக்குன்னு நம்புறாங்க. இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ல டேட்டா செட்ல வெறும் 5 or 6 எலமெண்ட்ஸை வச்சு தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம். கால்குலேஷன் ப்ரொசீஜரை ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக குறைஞ்ச எலமெண்ட்ஸ் கொண்ட டேட்டா செட்டுக்கு வேரியன்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம். ரியல் லைஃப்பில் அதிக கவுண்ட்ல எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட டிஷர்ட் சைஸை கலெக்ட் பண்ணுறதா வச்சுப்போம். அரௌண்ட் 100 சென்டிமீட்டரில் நிறைய டேட்டா கிடைக்கும். அதுவே 95 மற்றும் 105 சென்டிமீட்டரில் கொஞ்சமாகவும், 90 மற்றும் 110 சென்டிமீட்டரில் அதை விட கொஞ்சமாகவும் கிடைப்பாங்க. இந்த டேட்டாவை கிராஃப் பண்ணும்போது பெல் ஷேப்டு கர்வ் கிடைக்கும். கலெக்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா இப்படி தான் இருக்கும். உங்கள் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை கலெக்ட் பண்ணி பாருங்கள். ஆவரேஜ் மார்க்ஸ் 40ல இருந்து 60க்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு சில பேர் லெஸ் தென் 10ஆகவும் மோர் தென் 90ஆகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கிறத நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்கிறோம். பாயிண்ட் என்னன்னா 68% ஆஃப் தி டேட்டா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள வந்துடும். 95% ஆஃப் தி டேட்டா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள வந்துடும். 99.75% ஆஃப் தி டேட்டா 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள வந்துடும். சின்ன டேட்டா செட்டுக்கு இது அவ்வளோவா பொருந்தலைனாலும் ஒரு டேட்டா செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் கவுண்ட் அதிகமாகும் போது நார்மல் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கிற செட்டுக்கு இது கண்டிப்பாக பொருந்தும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு டிஷர்ட் ரெடி பண்ண டிஷர்ட் சைஸ் டேட்டாவை ஒரு 100 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணுறதா வச்சுப்போம். அந்த டிஷர்ட் சைஸ் டேட்டாவுக்கு மீன் 100 சென்டிமீட்டர்னும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 சென்டிமீட்டர்னும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரேஞ்சுக்குள்ள 68% ஆஃப் தி டேட்டா இருக்கும்னு சொல்றது எதை குறிக்குதுன்னா, மீனுக்கு லெஃப்ட் சைட் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 சென்டிமீட்டர்ல இருக்க 95 சென்டிமீட்டர்ல இருந்து மீனுக்கு ரைட் சைடு 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 சென்டிமீட்டர்ல இருக்க 105 சென்டிமீட்டர் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா 68 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ 68 பேருக்கு 95 சென்டிமீட்டர்ல இருந்து 105 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள மீடியம் சைஸ்டு டிஷர்ட் ரெடி பண்ணணும். 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள 95% ஆஃப் தி டேட்டா இருக்கும்னு சொல்றது மீனுக்கு லெஃப்ட் சைடு 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது 2 into 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்ல இருக்க 90 சென்டிமீட்டர்ல இருந்து மீனுக்கு ரைட் சைடு 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10 சென்டிமீட்டர்ல இருக்க 100 சென்டிமீட்டர் வரைக்கும் 95 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதில் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள இருக்க 68 பேரும் கவர் ஆகிறத நீங்கள் நோட் பண்ண முடியும். நீங்கள் வேணும்னா 95ல மீதி இருக்கிற 27 பேரை மீனுக்கு லெஃப்ட் சைடு 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள, அதாவது 90 சென்டிமீட்டர்ல இருந்து 95 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட 13 or 14 பேருக்கு ஸ்மால் சைஸ்டு டிஷர்ட் ரெடி பண்ணலாம். மீனுக்கு ரைட் சைடில் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள, அதாவது 105 சென்டிமீட்டர்ல இருந்து 110 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள லார்ஜ் சைஸ்ட் டிஷர்ட் கிட்டத்தட்ட 13 or 14 பேருக்கு ரெடி பண்ணலாம். கடைசியாக 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள 99.75% ஆஃப் தி டேட்டா இருக்கும்னு சொல்றது மீனுக்கு லெஃப்ட் சைட் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது 3 into 5 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்ல இருக்க 85 சென்டிமீட்டர்ல இருந்து மீனுக்கு ரைட் சைட் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருக்க 115 சென்டிமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 100 பேருமே இருப்பாங்கன்னு அர்த்தம். இதில் மீனுக்கு லெஃப்ட் சைடில் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள இருக்கிற 2 or 3 பேருக்கு 85 சென்டிமீட்டர்ல இருந்து 90 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ்டு டிஷர்ட்டும், அதே மாதிரி மீனுக்கு ரைட் சைடில் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள இருக்கிற 2 or 3 பேருக்கு 110 சென்டிமீட்டர்ல இருந்து 115 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்டு டிஷர்ட்டும் ரெடி பண்ணணும்.
இப்ப புரியுதா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பயன்படுத்தி எப்படி டிஷர்ட் சைஸை ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு பிரிக்கிறாங்கன்னு? இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல யாரோ ஒருத்தருக்கு 30 சென்டிமீட்டருக்கு கீழேயோ இல்ல 200 சென்டிமீட்டருக்கு மேலேயோ ஒரு டேட்டா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது அவுட்லயர்னு சொல்றோம். அந்த டேட்டாவையும் இன்க்ளூட் பண்ணி மீனையோ இல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையோ கண்டுபிடிச்சா அது தப்பான மீன் மற்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கொடுத்துடும். அதனால அதை ஒமிட் பண்றது நல்லது. சரி, ஒரு டேட்டா வேல்யூவை எப்படி அவுட்லயரா இல்லையான்னு முடிவு பண்றது? கொடுக்கப்பட்ட எல்லா டேட்டாவுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க. எந்த டேட்டாலாம் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள வரலையோ அதெல்லாம் அவுட்லயர்னு சொல்றோம். அவுட்லயரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க கேட்கலாம். அவுட்லயரை கண்டுபிடிக்கும் போது அதை க்ளோஸா நோட் பண்ணணும். அது உண்மையான டேட்டா எலமெண்ட்டா இல்லை டேட்டா கலெக்ட் பண்ணும்போது தப்பா வந்துடுச்சான்னு முடிவெடுக்க முடியும். ஒருவேளை ஒரு டேட்டா வேல்யூ 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள வராத அவுட்லயரா இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும், டேட்டா ஒன்று டிஸ்கிரீட் டேட்டாவாக இருக்கலாம் இல்லை கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கலாம். ஒரு சர்டன் வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிற டேட்டாவை டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சில்ட்ரனோட ஷூ சைஸ் 2 எண்ட் பாயிண்ட்ஸ்குள்ள எந்த ஒரு வேல்யூவும் எடுத்துக்கிற டேட்டாவை கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புளோட வெயிட்டை சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே அன்குரூப் டேட்டாவுக்கு எப்படி வேரியன்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு. கொடுக்குற டேட்டா எப்போவுமே ரா டேட்டாவாக கொடுக்கப்படுறது இல்லை. அதை டேபிளில் குரூப் பண்ணி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளாகவும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்கிரீட் டேட்டாவை ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு டேபிள்லையும், கண்டினியூஸ் டேட்டாவை குரூப்பாக அந்தந்த ரேஞ்சுக்குள்ளே எத்தனை வந்திருக்குன்னு டேபிள்லையும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டேட்டாவுக்கு வேரியன்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி அன்குரூப் டேட்டாவுக்கு எப்படி வேரியன்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் அன்குரூப் டேட்டாவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா எப்படி சாம்பிளுக்கும் பாப்புலேஷனுக்கும் டிஃபர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கலெக்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி டிஷர்ட் சைஸை ஸ்மால், மீடியம் மற்றும் லார்ஜ்னு பிரிக்க உதவுதுன்னு, அது மட்டும் இல்லாமல் கலெக்ட் பண்ணுற டேட்டாவில் அவுட்லயர் வந்துச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா குரூப்டு டேட்டாவில இருந்து அன்குரூப் டேட்டாவுக்கு மாறுபடுதுன்னு பார்த்தோம். ஒருவேளை ப்ரீவியஸ் லெசனை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா funmathsacademy.com வெப்சைட்டுக்கு போங்க. ஃப்ரீயா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ், சிபிஎஸ்இ சிலபஸ் மற்றும் ஐபி சிலபஸ்க்கு தனித்தனியா கிளாஸ் வைஸா மேத் வீடியோஸும் ஒர்க் ஷீட்டும் இருக்கு. டெய்லி மேத் வீடியோஸ் ஃபன்மேத்ஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அதை உடனுக்குடன் பார்க்க ஃபன்மேத்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி டீச் பண்ணியிருந்தா யூடியூப்ல பாக்குறவங்க அதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.